மாசார்வட்டியில் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பொறுப்பாகவும் இப்போது தலைவரினுடைய செயலாளராகவும் பணி செய்கிற அன்புக்குரிய அண்ணன் ஐயாதுரை அவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் கவிதா அவர்கள், எங்களுடைய ஒன்றிய செயலாளர் மும்மூர்த்தி அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய கழகத்தின் உறுப்பினர்கள், அன்பிற்குரிய மகளிர் சுய உதவி குழுவைச் சேர்ந்தவர், எங்களுடைய மரங்கள் மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாக இயக்குனர் சிஇஓ ராகவன் அவர்கள், அன்புக்குரிய தம்பி இமானுவேல் உட்பட இங்கே இருக்கக்கூடிய மூத்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஒரு மரத்தை பற்றி கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரம்மியமான விருதுநகர் மாவட்டம் தொடங்கி திருக்கன்குடியிலிருந்து நம்ம தூத்துக்குடி மாவட்ட எல்கையில் இருக்கிற ஒரு முதல் ஊராட்சியாக ராஜாப்பட்டி ஊராட்சியில் எடுத்து மாசார்வட்டி இருக்குது. மாசார்வட்டின்னு சொல்லி வந்த உடனேயே உங்களுடைய குளக்கரையும் உங்களுக்கு ஊருக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த வேப்ப மரமும் இந்த புளிய மரமும் உங்கள் பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அத்தி மரம், நம்மளுடைய இந்த ஆலமரங்கள், இதையெல்லாம் நீங்கள் வைத்திருக்கிறத பார்க்கும்போது இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சிகளுக்கும் ஒரு முன் உதாரணமான ஒரு ஊராட்சியாக இந்த மாசார்வட்டி ஊராட்சி இருக்குது. இந்த ஊராட்சியில் இருக்கிற நீங்கள்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முன் உதாரணமானவர்களாக எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர், எங்கள் ஊரை முன் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் முன் உதாரணமாக இருக்கிறார்கள் அர்த்தம். இந்த மக்களினுடைய ஈடுபாடு இல்லாமல் ஒரு ஊராட்சி மன்றம் வெற்றி பெறுகிறதா என்று சொன்னால் அது இருக்காது. ஒரு திட்டத்தினுடைய செயல்பாடுகள் வெற்றி பெறுவதற்கு மக்கள் முதல்ல என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த வகையில் பொது தொண்டுகள் செய்வதிலையும் பொதுவான விஷயங்களை சிறப்பாக செய்கிறதுக்கும் இந்த ஊராட்சிக்கு ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 2 குழுக்களை இங்கே தொடங்க வேண்டும் சொல்லுவேன். நிறைய சுய உதவி குழுக்கள் இன்றைக்கி நம்ம நாடு முழுவதும் இருக்குது. நம்ம ஊர்லேயே ஒரு 7-8 குழுக்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சுய உதவி குழுவில் இல்லாத பெண்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அரசு செயல்பாடுகளின் மூலம் அதை ஊக்குவிக்கிறது. பெண்கள் தொழில் செய்வது, பெண்களுக்கான பயிற்சி கொடுப்பது, அவர்கள் தனியாக தன்னுடைய முடிவுகளை எடுக்க வைப்பது, எதற்கு அச்சமில்லாமல் வெளியே செல்வது, தன் குழந்தைகளை படிக்க வைப்பது, இப்படியெல்லாம் இருக்கிற விஷயத்துக்கு இந்த குழுவை ஆரம்பித்து அவங்களுக்கெல்லாம் வங்கி கணக்கை தொடங்க வச்சு தைரியமாக நம்மளே பேங்குக்கு போகலாம், நம்ம பிள்ளையை நம்மளே படிக்க வைக்கலாம், எந்த இடத்துக்கும் நம்ம போய் சேரலாம், யாருக்கிட்டையும் நம்ம போய் பேசலாம்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறீங்க? அச்சமில்லாத ஒரு இடத்துல பெண்கள் சுதந்திரமாகவும் தைரியமாகவும் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இந்த தங்கச்சி குழந்தைய கையில் வச்சுருக்காங்க, தன்னுடைய கணவர் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாருன்னா நெல்லிச்சோறு வாங்குவதற்கு நம்ம பிள்ளைச்சோறு வாங்க போனோம், பிள்ளைப்பால் வாங்க போனோம் அப்படின்ற நிலையெல்லாம் மாறி எல்லார் வீட்டிலையும் எல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு தன்னிறைவை பெற்றதுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினதே என்னது? இந்த குழு என்று ஒன்று அரசாங்கம் அமைத்தாலும் கூட இதை உருவாக்குவதற்கு காரணங்கள் யாராக இருந்தாலும் கூட அதை தொடர்ந்து நிலைநிறுத்தி இவ்வளவு பெரிய இடத்துக்கு வரணும்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அது பெண்களாலே மட்டும்தான் முடியும். அந்த பெண்கள் சக்தி தான் மிக அதிகமான சக்தி. இந்த சக்தி சிறப்பாக இருந்தால் எதையுமே ஜெயிச்சிடலான்றதுக்கு இந்த சுய உதவி குழுக்களினுடைய வெற்றியே ஒரு பெரிய காரணமாக இருக்குது. நாங்கள் மரங்கள் மக்கள் இயக்கத்தை தொடங்கி வச்சதில் 1 கோடி மரத்தை நம்ம தொகுதிக்குள்ளே மட்டும் நம்ம நட்டிடணும். இது இன்றைக்கி நட்டுறோமா, அடுத்த வருஷம் நட்டுறோமா, 10 வருஷத்தில் அதை இலக்கை அடைகிறோமா? ஆனால் என்னுடைய வாழ்நாள் கனவாக 1 கோடி மரம் நம்ம என்ன மரமெல்லாம் வச்சிடணும்? நமது பகுதி சார்ந்த புங்கை மரம், புளிய மரம், வேப்ப மரம், இங்கே இருக்கக்கூடிய கொடிக்காய் மரம், நாவல் மரம், அத்தி மரம், ஆலமரம், அரச மரம், புங்க மரம், இப்படி பல்வேறு நமது பகுதி சார்ந்த மரங்களை நம்ம கொண்டு வந்தோம். இன்றைக்கே பாருங்கள், இவ்வளவு வெயில் அடிக்குது, ஆனால் இந்த மரம் இருக்க போய் இந்த இடத்துல நம்ம குழுமையாக நம்ம உட்காந்துருக்கோம். நீங்கள் ஒரு ரம்மியமாக இங்கே வருங்க, இந்த பிள்ளைங்க விளையாடுகிற இந்த இடத்த நீங்கள் ஊராட்சி அலுவலகத்துக்கு பக்கத்தில் வச்சுருக்குறாங்க. இந்த மரமெல்லாம் சுற்றி வேப்ப மரம்,
இந்த வேம்பு வந்து அவ்வளவு ஒரு குளிர்ச்சியான மரம். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும். நான் இந்த சுய உதவி குழுவை தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த ஊரில் முதல்ல நம்ம வந்து 30 பேரை கொண்டு 2 குழுக்களாக தொடர்கிறோம். ஒன்று புங்கன் மரங்கள் மக்கள் இயக்கம். நாங்கள் மரங்கள் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறோம், அதை தொடங்கி வச்சிருக்கிறோம். இந்த தொடங்கி வச்சிருக்கிற குழுவுக்கு புங்க மரத்தின் பேரில் ஒரு குழு, வேப்ப மரத்தின் பேரில் ஒரு குழு. நோய்களே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும்னா அதுக்கு வேப்ப மரம் வேணும். அப்போ நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்காக மாசார்பட்டியில் இன்று வேப்ப மரங்களின் பெயரால் ஒரு குழு தொடங்கி இருக்கிறது என்றால், நீங்கள் உலகத்தினுடைய நோயில்லாத மனிதர்களை, இந்த மனித இனத்தை உருவாக்குவதற்கு மாசார்பட்டி தயாராக இருக்கிறது என்பதற்கு அர்த்தம். இன்னொன்று புங்க மரம். சுவாசம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து. வாசு யோகான்னு சொல்லுவாங்க. சுவாச பயிற்சி, மூச்சு பயிற்சி. யோகாலேயே மிக நிறைந்த நிறை என்பது அந்த மூச்சு பயிற்சி. அப்போ அந்த மூச்சு பயிற்சிக்கு சுத்தமான நம்மளுடைய பிராணவாயுவை நீங்கள் உள்ளே இழுத்து நம்மளுடைய அசுத்த காற்றை வெளிவிடுகிற அந்த மிகப்பெரிய சூட்சமத்திற்கு புங்க மரம்தான் அதிகமான ஆக்சிஜனை கொடுக்கிற, நோய் நொடி இல்லாத சக்தி வைக்க மனிதர்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிற மரம் என்னது? புங்க மரம். அப்போ புண்ணியமாக வச்ச மரம் புங்க மரம்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ இந்த தொகுதிக்கு புண்ணியவான் என்ற பெயரை பெறுவதற்கு இருக்கிற குழுவாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறாரு, உங்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறாங்க, இந்த மரங்கள் மக்கள் இயக்கம் இருக்குது, ஒன்றிய செயலாளர் மும்மூர்த்தி இருக்கிறாரு. எல்லாருமே சதா எங்களுடைய சிந்தனைகள் மரம் வைக்கிறத பொறுத்து இருக்கு. இந்த மரத்தினால என்னென்னையா பெரிய அப்படி நன்மை கிடைச்சிட போகுது. நான் உங்கள்கிட்ட அதனால தான் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். அண்ணன் சொன்னார், இவ்வளவு பாருங்க, நம்ம வந்து எட்டையாபுரத்துல இருந்து வியாபார் வரைக்கும் நம்ம மரம் வச்சுருக்கோம். டெய்லி ஏதாவது ஒரு இடத்துல தீ பொறுத்தி வச்சிடறாங்க. அந்த செடியில் இருக்கக்கூடிய தீ வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பரவி இருக்கு. நம்ம 1 கிலோமீட்டர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கழுகாசலபுரத்தில் இருந்து படந்தபுளி வரைக்கும் ரோடு ஒட்டி தீயாக இருந்துக்கிட்டே போயிருக்கு. நாங்கள் ஃபயர் சர்வீஸ்காரங்க மாதிரி 2 டிராக்டர் அங்கங்கே நிறுத்தி என்ன செய்கிறோம், தண்ணி விடுவோம். 1 வருஷம் வளர்ந்த செடி, ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை வளர்த்து அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி, அங்கன்வாடி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி, அவனை கல்லூரிக்கு அனுப்பி, அந்த பிள்ளையை வந்து நல்லா ஓடி வரும்போது அந்த பிள்ளையை கொன்று போட்டால் எப்படி ஒரு கஷ்டம் இருக்குமோ, அதை போன்று சாலை ஓரங்களில் மரத்தை நட்டி அதுக்கு ஒவ்வொரு நாளும் துணி கட்டி அதுக்கு ஆடு மேய்ஞ்சிடாமல் அதை ஒடிச்சிட்டு போயிடாமல் பல்வேறு ஆள் அந்த குடுவையை வச்சோம். முதல்ல அந்த குடுவையே வந்து அழகாக இருக்குன்னு குடுவையே தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த கஷ்டங்களையெல்லாம் தாண்டி மறுபடியும் அப்புறம் இந்த துணியை கட்டினா கூட எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்னா அதில் தீ வச்சிடுறாங்க. சில பேர் வந்து தீ வச்சு நல்லா தீ எரியுதேன்னு சொல்கிறத பார்த்து ரசிக்கிறாங்க. அப்போ எனக்கு இதெல்லாம் அவர் ராகவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். இப்படியெல்லாம் தீ வச்சிருக்கிறாங்களே தம்பி, இப்படியெல்லாம் தொடர்ந்து இது இடையூறாக இருக்கு. நம்ம தண்ணி விட்டு பெற்ற பிள்ளைய மாதிரி வளர்த்துருக்குறோம். காலேஜ் வரைக்கும் ஒரு குழந்தைய நம்ம வளர்த்து அவனை வந்து இந்த நாட்டை ஆள போகிறான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும்போது அவனை வந்து ஒருத்தன் கொன்று போட்டான்னா ஒரு பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் என்ன வழி இருக்கிறதோ அந்த வழியையெல்லாம் இந்த மரங்கள் மக்கள் இயக்கம் அனுபவித்திருக்கிறது. அப்போ இந்த நாட்டில் சமூகத்தில் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்று போல ஒரு அறையில் பூட்டி ஹிட்லர்னு சொல்கிறவர் மருந்தை போட்டு தீயை வச்சு கொண்டு போட்டார். அப்போ ஹிட்லர் மாதிரியும் பல்வேறு தலைவர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் மனித இனம் அதோட அழிஞ்சு போயிடுச்சா? அழிஞ்சு போகல. டேராடூனில் பெரிய காட்டில் தீ எரியுது. நம்ம முதலமைச்சர் வந்து கொடைக்கானல் போயிருக்கிறப்ப தான் இந்த எலெக்ஷன்லாம் முடிச்சு 4 நாள் கொடைக்கானல் மலையில் தீ எரியுது. அங்கே பெரிய பெரிய நைஜீரியா, ஆப்பிரிக்கா நாடுகளில், அமேசான் காடுகளில் தீ எரியுது. தீ எரியுதுன்னா அணைக்க முடியாத தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டாண்டு காலமாக நடக்கிற இந்த தீக்கள்னால மரங்கள் வளர்க்காமல் இருக்கிறோமா? மரங்கள் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இந்த மரங்கள் மக்கள் இயக்கமும் எங்களோடு இணைந்திருக்கிற இந்த மாசார்பட்டி ஊராட்சியும் இந்த புங்கன் மரங்கள் மக்கள் இயக்கமும் வேம்பு மரங்கள் மக்கள் இயக்கமும் நீங்கள் இணைந்தால் செடியை ஒடித்தாலும் சரி, செடியை எரித்தாலும் சரி, மரத்தை வேரோடு அகற்றினாலும் சரி,
நம்ம பிள்ளைய நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தன் காலை ஒடிச்சா என்ன கஷ்டப்படுறோமோ அதை தாண்டி நம்ம பிள்ளைய நம்ம எப்படியெல்லாம் சர்வே பண்ண வைக்கிறோமோ, ஆக்சிடெண்ட் ஆகிடுறான், பைக்கில் கீழே விழுந்துடுறான், அவனை உடனே போய் எங்கே செய்கிறோம்? ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் வைத்தியம், எங்கள் பிள்ளைக்கு ஏதோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, இங்கே இல்லை, சரிப்பா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கொண்டு போவோம். இல்லைங்க, ஏதாவது ஒரு வழியில் ஒரு தனியார் ஆஸ்பத்திரியாவது சொல்லுங்கள். இந்த ஆஸ்பத்திரியில் எதையோ என் வீடை விற்று, என் காடை விற்று, என்னுடைய உணர்வுகளை எல்லாம் விற்று என் பிள்ளையை காப்பாற்றணும்னு நினச்சி எத்தனை பேர் தன் பிள்ளைகளுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். அதை போன்று இந்த 30 பேரும் நீங்கள் உறுதியாக உங்கள்கிட்ட கொடுக்குற இந்த 30 மரங்களுக்காக நீங்கள் வாழணும்னு சொல்லி அன்போடு நான் கேட்டுக்கிறேன். பணம்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, மனம் தான் முக்கியம். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது, ஒரு ஆளுக்கு ஒரு மரம் கொடுக்கும். இந்த மரத்தை நீங்கள் பொது இடத்துல தான் வைக்கணுன்றது. பொது இடத்துல உங்கள் வீட்டில் வைங்க, உங்கள் தோட்டத்தில் வைங்க. உங்கள் தோட்டம் இல்லைன்னா பொது இடத்துல குளத்துக்கரையில் வைங்க. குளத்துக்கரையில் இடம் இல்லைன்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்காருக்கு வைங்க. உங்களுக்கு நான் மரம் வளர்த்து தர்றேன். அதாவது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளே இல்லாத ஒரு தாய் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உணவு கொடுத்து அவளை படிக்க வச்சு அவளை உயர்ந்த நிலைக்கு அடைவிக்கிறான்னா எவ்வளவு ஒரு எண்ணம் இருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அவளை எவ்வளோ தொலைக்கு பாராட்டுவாங்க. அதை போன்று உங்களுக்கு இடமே இல்லாட்டா கூட உங்களுடைய பெயர் வரலாற்றில் நிற்கும். அப்போ அந்த அம்மாவுக்கு சொந்த இடம் இல்லைப்பா, சொந்தக்காரி வச்சா கூட இந்த மரத்தை அப்படி வளர்த்துருக்க மாட்டான். அந்த மரத்தை பிள்ளையை போன்று என்ன செஞ்சிருக்கா, அந்த மரத்தை வளர்த்தான்னு சொல்கிற ஒரு பேரை நீங்கள் அடைய வைக்கணும். இந்த 30 மரம் சொல்கிறத நான் அதான் ராகவன்கிட்ட சொன்னேன். நமக்கு பணியாளர்கள் கிடைக்கல, இதை இயக்குவதற்கு நமக்கு என்ன இல்லை, பணியாளர்கள் இல்லை. இவ்வளவு பெரிய 1 கோடி மரத்தை வைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு பேர் வேணும், அவங்களுக்கெல்லாம் நமக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும். நான் தான் ராகவன்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் நம்ம சம்பளம் கொடுக்கணும்? மாசார்பட்டியில் 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குற இடத்துல நமக்கு நம்ம ஒரு பெரிய மக்கள் இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் பொருள் சார்ந்ததே இல்லை, இடம் சார்ந்ததல்ல, மதம் சார்ந்ததல்ல, இனம் சார்ந்ததல்ல, ஊர் சார்ந்ததல்ல, எதுவுமே கிடையாது. இந்த இயக்கத்தினுடைய நோக்கமே இந்த தொகுதி முழுவதும் எல்லா இடங்களிலும் மரம் வளர்ப்பது, அரசு இடத்துல மரம் வளர்ப்பது, தனியார் இடத்துல மரம் வளர்ப்பது, யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யுது, மரம் வளர்ப்பு தான் இதனுடைய நோக்கம். அப்போ உங்களில் ஒரு ஆள், இப்போ இந்த தங்கச்சி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெல்லாம் இருக்கிற டச்சு ஸ்க்ரீன் ஃபோன் வச்சுருக்காங்க. அப்போ மரங்கள் மக்கள் இயக்கத்திலிருந்து தகுதியான ஒருவர் இருந்தால், உன் தங்கச்சி உன் பேர் என்னம்மா? காயத்ரி. காயத்ரியை தேர்வு பண்ணிக்கலாம். உன் பேர் என்னதும்மா? பரிமளா தேவியை தேர்வு பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு குறைந்த வயதில் இருக்கிறவங்க இல்லை, இதில் சிறப்பாக யார் செயல்படுத்துகிறாங்க, இந்த ஃபோனெல்லாம் யார் பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த 2 பேர் இருக்கிறாங்க. இந்த குழுவில் பரிமளா தேவி ஒரு குழு, காயத்ரி ஒரு குழு. இந்த 2 பேரும் உங்ககிட்ட இருக்கிற 15 மரம் எப்படி வளர்த்துக்கு, இதை வாரத்துக்கு ஒரு ஃபோட்டோ. இது யாருடைய ஃபோட்டோ? இது மாரியம்மாள், ஆர் மாரியம்மாள் தானம்மா? பார்த்தீங்களா, எஸ் மாரியம்மாள்ல ஆர் மாரியம்மாள், உங்களை ஞாபகத்திலே வச்சிருக்கேன். அப்போ இது ஆர் மாரியம்மாளுடைய மரம், இது காயத்ரியுடைய மரம், இது இந்த சகோதரியுடைய மரம். அப்போ இந்த மரங்களை எல்லாம் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம், போட்டு விடுறதுக்கு உங்கள் இடத்த போனால் ஒரு வாக்கிங் போன மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய பணம் செலவழிக்க வேண்டியதில்லை. ஃபோனில் இங்கேருந்து தகவல் தொடர்பை தெரிவிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, பண்ண வேண்டியதில்லை, ஒரு பெரிய பணம். அப்போ 2 பணியாளர்கள் இந்த ஊரில் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. இவங்க பணியாளர்னு சொல்கிறத விட உங்களுடைய இயக்குனர் குழுவில் அவர்களை நீங்கள் தன்னார்வலர்களை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விளாத்திகுளம் தொகுதியில் இருக்கிற அத்தனை வாக்காளர்களும், அத்தனை பள்ளியில் படிக்கிறவர்களும், அத்தனை கல்லூரியில் படிக்கிறவர்களும் இந்த இயக்கத்திற்கு தன்னார்வலர்களாக வருவாங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் வேலிக்கருவை மரம் இருக்குது. ஒரு காலத்தில் இதை குறித்து மூட்டம் போடுற, வேலிக்கருவை வெட்ட, 10 ஏக்கர் பிஞ்சு இருந்துச்சுன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் கொடுப்பாங்க அப்படின்ற நிலையெல்லாம் இன்றைக்கி மாறிப்போச்சு. வெட்டுக்கூலிக்கு நம்மளால் பணம் கொடுக்க முடியல, நிலம் போக மாட்டேங்குது, வேலிக்கருவை விற்க மாட்டேங்குது, கறிக்கு விலை இருக்க மாட்டேங்குது. ஆனால் 20 வேப்ப மரத்தை மட்டும் ஒரு பிண்டியில் நம்ம வச்சா, 1 ஏக்கரில் 20 மரம், 20 மரத்தை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா
5 வருஷம் உள்ள ஏதாவது விதைச்சிக்கலாம், பாசி உளுந்து பருத்தி ஏதாவது போட்டுக்கலாம். அதை மட்டும் தண்ணியை ஊற்றி ஊற்றி வளர்த்தா 6வது வருஷத்தில் ஒரு மரம் 2000 ரூபா கொடுக்கும், 7வது வருஷத்தில் 3000, 8வது வருஷத்தில் 4000, 9வது வருஷத்தில் 5000. அந்த மரம் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒரு மரம் ஒன்று 7000லேருந்து 10,000 ரூபா வரைக்கும் வேப்ப இலை, வேப்பங்காய், வேப்ப முத்து, வேப்பம் பட்டை எல்லாத்தையும் அரைச்சா உலக நாடு முழுவதும் இந்த வேப்ப மரத்திற்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. வத்தல் விலை போன வாரம் 20,000, இந்த வாரம் 12,000 ரூபா. பருத்தி விலை போன வருஷம் 10,000 ரூபா, இந்த வருஷம் 7,000 ரூபா. உளுந்து விலை போன வருஷம் 8,000 ரூபா, இந்த வருஷம் 5,000 ரூபா. மக்காச்சோளம் போன வருஷம் 2,500, இந்த வருஷம் 2,200. ஃப்ளக்சுவேஷன் மாறி மாறி வரும். ஆனால் வேப்ப மரத்தினுடைய விலை மட்டும் இன்னுமே மரத்துக்கு, கண்டுக்கு, விட்டத்துக்கு, சட்டத்துக்கு வேப்ப மரம் தேவையில்லை. அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஊர்லேயே மாசார் வெட்டிக்கு தான் அதையும் நான் மையப்படுத்தணும்னு வச்சுருக்கேன். நம்ம ஊரில் ஒரு க்ரெஷர் பாயிண்ட் பஞ்சாயத்துக்கு பின்னாடி, இந்த க்ரெஷர் இந்த வேப்ப மரத்துக்கிட்ட எல்லா பொருளையும் கொண்டு வந்து ஒன்றோட அரைச்சிடணும். மாசார் வெட்டி மரங்கள் மக்கள் இயக்கம் மற்றும் ஊராட்சியினால் விற்கப்படுகிற வேப்பம் பின்னாடி. இந்த பஞ்சாயத்துக்கு 100 நாள் வேலை திட்டம் யாருமே கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு ஆளுக்கு 500 ரூபா கொடுக்குற வரைக்கு இவரை நாங்கள் உருவாக்கிடுவோம். அவர் அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கார். 500 ரூபா ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய பொது இடங்களில் உள்ளது, தனியார் இடத்துல இருக்கிறத அரைச்சி நீங்களே என்ன செய்யலாம், விற்பனை பண்ணலாம். இன்னைக்கு நம்மகிட்ட எப்படியெல்லாம் மக்கள் வாங்க போகிறாங்களோ அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அதனால் இந்த 30 பேர் இதில் ஒரு ஆள் கூட மிஸ் ஆகிடக்கூடாது. ஒரு ஆள் கூட 15 பேர் நீங்கள் ஒரு ஆள் பணம் கட்டலைன்னா 14 பேர் விடுவீங்களா? விட மாட்டேங்குது. அடுத்து லோன் வாங்க முடியாது. நீ கட்டுமா, நீ கட்டலைன்னா என்ன செய்யும், வருத்தப்படுவீங்கல்ல, குழுவில் ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறீங்கல்ல. 15 பேரில் ஒரு ஆள் கூட மரம் வளர்க்காட்டாலும் உன் மரத்தை வளர்த்தாங்க. அவங்களுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணி இந்த 30 பேரை தான் நான் மாடலாக என்ன வச்சுருக்கிறேன். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 30 பேருக்கும் இப்போ வந்து கணக்கு வழக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்காமே ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தனிநபர் கணக்குக்கு என்ன இல்லை, இந்த குழுவுக்கு இந்த குழுவின் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. இது குழுவின் பேரில் ஒரு ஆளுக்கு 250 ரூபா பணம் கொடுக்கும். 15 பேருக்கு எவ்வளோ ஆச்சு? 15 2 30, 15 இல்லை 5 2 30, 4,250 ரூபா வருதுன்னு நினைக்கிறேன். எந்த பணம் வருதோ உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருக்கு. இந்த 30 மரம் வளர்க்குறதுக்கு முதல் தவணையாக இந்த 250 ரூபாய் நீங்கள் பயன்படுத்தும். ஒரு வருஷம் முடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா. அடுத்த வருஷம் உங்களுக்கு எவ்வளோ, ஒரு செடிக்கு 250 ரூபா. அதுக்கு அடுத்த வருஷம் 3 வருஷத்துக்கு நான் 250 ரூபா என்ன செய்கிறேன், உங்கள் குழுவில் இருக்கிறவங்களுக்கு அக்கௌண்ட்லேயே போட்டு உங்கள் குழு பேருக்கு போட்டுறோம், நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ ஒரு மரம் வளர்க்குறதுக்கு நான் எவ்வளோ ரூபா கொடுக்குறோம், 750 ரூபா கொடுக்கும் ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் தண்ணி இல்லாட்டாலும் சரி, உங்கள் வீட்டில் கழிவு தண்ணியில் கூட வளர்க்குறீங்க. இந்த வழி இந்த செடி கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு, தண்ணி ஊற்றி வந்துடும். இலையெல்லாம் உழுது வைக்கிறோம், மறுபடியும் தழுத்துரும். இந்த 30 மரத்தையும் நீங்கள் என்ன செஞ்சிடணும், நீங்கள் நல்லா வளர்த்தணும். இந்த 30 பேர் 300 பேர் ஆகும், 300 பேர் 3000 பேர் ஆகும், 3000 பேர் 30,000 பேர் ஆகும், 30,000 பேர் 3 லட்சம் பேர் ஆகும். இந்த தொகுதி முழுவதும் 1 கோடி மரங்கள். இது எல்லாம் விளாத்திக்குளம் தொகுதியை இதை ஜெயிச்சு காமிக்கிறதுல மாசார் வெட்டியில் இருக்கிற இந்த 30 பேர் தான் இருக்கு. இந்த 30 பேரில் எத்தனை பேர் தன்னார்வலர்களா, சார் நாங்கள் வர்றோம் சார், உங்க கூட எங்கள் பிரசிடெண்ட்டோட வர்றோம், எங்கள் பஞ்சாயத்து கிளர்க்கோட வர்றோம், எங்கெல்லாம் நாங்கள் இதை பரப்பி விடுறோம். நம்மளுடைய நோக்கம் என்னது, என் மரம் இப்படி வளருது. சின்ன பிள்ளையில படிக்கும்போது மயில் இறகை எடுத்து புத்தகத்துக்குள்ளே வச்சுருவாங்க, முளைக்கு வளர்ந்துருக்கா வளரலையா. ஒரு செம்பருத்தி பூ எடுத்து உள்ளே வச்சுருப்பாங்க. ஒரு இலை செடி பிழைக்குதுன்னா இந்த செடி மொட்டு வச்சுருக்கு, கைட்டை கூட பார்க்க மாட்டாங்க, இப்படி வச்சு பார்ப்பாங்க. எப்படி கைட்டு என்ன செய்வாங்க, ஏன்னா இப்படி நேரடியாக காமிச்சோன்னா இலை வந்து சுருங்கிடுமா, செடி வளராமல் போயிடுமா. அப்போ கையை சுருக்கி வச்சு என்ன செய்வாங்க, அது வளர்ச்சி பற்றக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. இதை நீங்கள் குழந்தைய போல் வளர்க்கணும், உங்களுக்கு பயன் தரக்கூடிய மரங்களாக போட்டு பேணி பாதுகாக்கணும். வீட்டில் ஒரு பூனையவோ ஒரு நாயவோ ஒரு ஆட்டுக்குட்டியோ செல்லப்பிராணியை வளர்த்தா அதை மாதிரி நீங்கள் வளர்க்கணும். இந்த மரங்கள் 30 பேர்னு சொல்கிறது சாதாரண 30 மரம் இல்லை, இது 3 கோடி மரம். 3 கோடி இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாருமே இதை சிறப்பாக செய்யணும். இதை
வெற்றிகரமாக நடக்கணும். ஊராட்சி மன்ற தலைவர் இந்த 30 பேரை இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்யணும், மறுபடியும் மீட்டிங் போட்டு இந்த குழு எப்படி செயல்படுதோ இதை பொறுத்து தான் இந்த தொகுதி முழுவதும் நம்மளாம் சந்திப்போம் அடிக்கடி. 30 பேரை நான் என்ன செஞ்சிருவேன், நான் இந்த தொகுதிக்குள்ளே இந்த 2 வருஷத்தில் 2 லட்சம் பேரை மனப்பாடமாக வைக்கணும். என்ன மாதிரிம்மா சரிதானே? காயத்ரி ஐயா, தங்கச்சி விமலா தேவி தானே? அப்போ இந்த மாதிரி இருக்கிற சுப்புலட்சுமி நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் என்னது, நீங்கள் வந்து எங்களுடைய மனதில் இடம் பிடிக்கல, நாட்டு மக்களின் மனதில் எடுக்கப்படுது. உங்கள் பிஞ்சில் உட்காந்து வச்சுருக்கீங்க. இப்போ தான் புதுசான ஒரு உணர்வுகளோடு நீங்கள் வைக்க ஏற்கனவே வச்ச புளிய மரம், புங்க மரம், அரச மரம், அத்தி மரம் எல்லாமே அவங்களுக்கு அந்த கிராம புதுவில் வச்சது. இப்போ வச்சிருக்கிற மரம் நீங்கள் உலகத்துக்கே உங்களை திரும்பி பார்க்க வைக்கப்போம். வச்சிடுறீங்களா? சிறப்பாக பண்ணிடுறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு இதை சொல்லி பலமாக சொல்லணுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு என்னம்மா வச்சிருக்கீங்களா? 30 பேரை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு இப்போ 5 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. நான் 30 பேரையும் நான் தெரிஞ்சுக்கிடுவேன். 30 பேர் நம்பருக்கு நான் ஃபோன் போடுவேன். அந்த ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நான் பேசுவேன். நான் அந்த செடி எப்படி இருக்குன்னு கேட்பேன். ஐயா பெருமாதேவி ஃபோன் போட்டு கேட்பேன், என்னம்மா உங்கள் மரம் வாரம் எப்படி வந்துருக்கு, என்ன செய்யணும் சரியா, எல்லாம் சிறப்பாக பண்ணிடுவீங்களா? இது இன்னைக்கு பேப்பரில் நேற்று பேப்பரில் பார்த்தோம். வெயில் கீட்டு ஒன்று ஈரோடு 31 டிகிரி இருக்கு, தருமபுரி 32 டிகிரி இருக்கு, கொடைக்கானலில் உதகை ராணி, உதகமண்டலத்தை ராணின்னு சொல்லுவாங்க. மலைகளின் ராணி என்னது? உதகமண்டலம். அங்கே 30 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு. ராணி தன்னுடைய முகப்பொழிவை இழந்து விட்டார். ராணி தன்னுடைய முகப்பொழிவை இழந்து விட்டார். அது சுற்றுலா பயணிகள்லாம் போய் வேதனையோடு பார்த்து வர்றாங்க. இப்போ இதெல்லாம் தண்ணி இருக்கிற, மழை இருக்கிற, காற்று இருக்கிற இடம் நம்ம பகுதி கரிசக்காடு. இந்த கரிசக்காட்டில் மழை இல்லை, இந்த கரிசக்காட்டில் தண்ணி வரல, வற்றாத ஜீவ நதி இல்லை. ஆனால் எதுவுமே இல்லாத இந்த இடத்துல இந்த புளிய மரத்தை நம்ம முன்னோர்கள் எப்படி வச்சாங்க, இந்த அத்தி மரத்தை எப்படி வச்சாங்க? பக்கத்து ஊரில் மரம் வைக்காத போது உங்கள் ஊரில் எப்படி வாழை மரம் நீங்கள் வச்சீங்க? பக்கத்து ஊரில் எதுவுமே இல்லாத உங்கள் ஊரில் மண்புழு உரம் நீங்கள் எப்படி தயார் பண்ணுறீங்க? எல்லா ஊருக்கும் போகாத எம்எல்ஏ உங்கள் ஊருக்கு முதல்ல எதுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. உங்கள் ஊரில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி கொடுக்குறாங்க. இன்னொரு ஊரில் என் ஊர்லேயே என்னால் என்ன செய்ய முடியல, 25 வருஷம் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியல, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி கொடுக்கணும். நான் ஐயாத்துறையை பார்த்து, கவிதாவை பார்த்து, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், நான் சேர்மனாக இருந்தாலும் கூட தந்தை பார்க்காத திருவிழாக்களை தன் மகன் பார்த்ததாகத்தான் நான் செய்ய முடியாத மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறதை நீங்கள் செய்ததாக நான் உங்களை பாராட்டுகிறேன். இந்த மக்களெல்லாம் நீங்கள் சிறப்பான ஒரு வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். 2002 வருஷமாக நான் யூனியன் சேர்மனாக இருக்கும்போது செடிகளை வண்டியில் ஏற்றிட்டு போய் கீழே கொட்டிக்கிட்டு இருந்தாங்க, பில் புக்கில் எம்புக்கில் ஏற்றுறதுக்காக. நான் உடனே பெரியகுளம் ஹார்டிகல்ச்சர் காலேஜுக்கு போனேன். எத்தனாவது வருஷம்? 2002. எங்கள் ஊரில் கம்மாக்கரையில் இருக்கக்கூடிய வேலிக்கருவி எல்லாம் பிடிங்கி எலுமிச்சம்பழம் செடி வச்சு. அப்போ இல்லை சார் கரிசக்காட்டில் வராது, யார் டீன் சொன்னார், குறை மாத குழந்தையை பார்க்குற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கும், கரிசக்காட்டில் எலுமிச்சம்பழம் செடி வச்சா. இன்றைக்கி எங்கள் ஊருக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வருமானம் என்ன கிடைக்கிது? எலுமிச்சம்பழத்தில் கிடைக்கிது. அதில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். 2002 சிறுக சிறுக தொடங்கிய இந்த பயணம் என் வீட்டுக்கு, எங்கள் ஊருக்கு, என் தோட்டத்துக்குன்னு சொல்கிற என்னுடைய மனதை மாற்றி நாட்டுக்கு, மக்களுக்கு, ஊருக்கு, உலகத்துக்குன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களை இந்த காலங்கள் நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறது. அதனால் உதகை தன்னுடைய பொலிவை இழக்கலாம், தண்ணி பாய்கிற தாமிரபரணி தன்னுடைய செயல்திறனை இழக்கலாம், காவேரி தன்னுடைய செயல்திறனை இழக்கலாம். ஆனால் லாத்திகுளம் தொகுதி காஞ்ச, மழை பெய்தால் மட்டும் பொழிவு வருகிற, நிலம் விளைகிற இடமாக இருந்தாலும் கூட நீங்கள் மனதில் நினைத்தால் உலகத்தில் இல்லாத சாதனையை பிளான்டட் ஃபாரஸ்ட், நம்ம தொகுதியை உருவாக்கப்பட்ட ஒரு ஃபாரஸ்ட்டாக நம்மளால் என்ன செய்ய முடியும், கட்டி அமைக்க முடியும். சர்வதேச அளவில் ஒரு நாட்டில் எவ்வளவு மரம் இருக்கணும்னா 33% மரம் இருக்கு. நம்ம நாட்டில் இந்தியாவில் 22% தான். எத்தனை சதவீதம்? 22%. மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இமயமலை,
விந்திய சாத்புரா மலை, இந்த மலைப்பகுதிகளில் என்னது இருக்குது, பெரிய அளவில் மரங்கள். ஆனால் நம்மளை மாதிரி இருக்கிற இடத்துல, நம்ம 33% இருக்கிற இடத்துல நம்ம தொகுதியில் எவ்வளோ இருக்குது, 3% தான் மரம் இருக்குது. நான் சொல்லியிருக்கிறேன், எல்லா மலையை விட 6 விட 33 50% மரத்தை நமது தொகுதியில் உருவாக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். உங்கள் வேம்பு மக்கள் இயக்கத்தை நம்பி, புங்கன் மக்கள் இயக்கத்தை நம்பி செஞ்சு கொடுத்துடலாமா? நன்றி, வணக்கம்.